குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. வேத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறது நான் ஜிபி கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம் சுவாமிகள். வணக்கம் கிருஷ்ணா. ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு சில காரணங்களால் நம்மளோட இந்த வாரம் நித்தி ஐயா இணைய முடியல. அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம சங்கமத்தின் நாயகர் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், இந்த ஒரு துதியை சொல்லிகிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏறிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாதம் தொட்டு வணங்கி நம்ம குருஜியை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. வளமெல்லாம் ஒன்று குமிழ நலமாய் என்றும் இருக்க அந்த முருகப்பெருமானுடைய பெருங்கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று மகிழ்வு என்றும் நிலைத்திருக்க அந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று எவ்வித துன்பங்கள் பிறப்பில் இருப்பினும் அத்துணையும் அந்த முருகப்பெருமான் உடனிருந்து ஆட்கொண்டு தீர்த்து வைத்து சந்தோஷங்கள் என்றும் இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சுவாமி. கிருஷ்ணா, காலை வணக்கம் சுவாமிஜி. காலை வணக்கம்ப்பா. சொல்லுப்பா சுவாமிஜி. நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படின்றத விட எனக்கு ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டாக நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம். ஒரு வருட முடிவு. நம்மளுடைய ஆசிரமம் ஆரம்பித்து முதல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வருகின்ற பிப்ரவரி 5. அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வியை கேட்டு ஆரம்பத்திலேயே உங்களை மாட்டி விட்றேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன நீங்கள் மாட்டி விட்டுருவீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற ஆசை இருக்கும். அதுக்கு நம்மளுடைய நேரமும் காலமும் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பான். அந்த ஜாதகத்தை, ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பக்கூடாது? அடிப்படையான கேள்வியா இருக்கு. ஏன்பா நிறைய ஜோதிகம் பார்ப்பையா? இருக்கு சுவாமிஜி. இல்லை, எல்லாருமே ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில தான் ஓடுறோம் எந்த ஒரு விஷயத்துலையும். பட் அது இந்த ஜோசியம் ஜாதகத்தை பார்க்குறப்போ நம்பலாமா, நம்பக்கூடாதா? எவ்வளோ நம்பலாம்? நம்புறது நம்பக்கூடாதுங்கிறத அப்படி எடுத்து வச்சிரு. மூட நம்பிக்கையா இருக்காது. நம்பலாம், நம்ப வேண்டாம்ங்கிறது ரெண்டாவதுப்பா. மூட நம்பிக்கையை நம்ம ரொம்ப போயிடக்கூடாது. எதுலேயுமே மூட நம்பிக்கைங்கிறது இருக்கக்கூடாது. எப்படி நாம் கணித ஆசிரியர் நமக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, கல்வி பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி ஜோதிடம் என்பதும் ஒரு கணித கலை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 2 4 என்று வருகின்றது விடை. அதுபோல இந்த கணிதத்தில் பலன் என்று வருகிறது விடை. ஓகேவா? கணக்கை நல்லா போட்டு கணக்கை நல்லா கற்றுக் கொடுக்குற ஆசிரியரும் இருப்பாங்க. அந்த கணக்கை நல்லா கற்றுக்கிற பிள்ளைகளும் 100க்கு 100 வாங்குற மதிப்பெண் பிள்ளைகளும் இருக்கு. 100க்கு 60 விழுக்காடு வாங்குறதும் இருக்கு, ஃபெயில் ஆகுறதும் இருக்கு. அப்போ யார் எந்த அளவுகளோடு ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ, அதை நம்பணுங்கிற ஆர்வம் இருக்குதோ, அந்த நம்பிக்கை பொறுத்து தான் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். நடக்குது, அப்படி நடக்குமா, இது சரியா தவறா பார்க்கறது ரொம்ப அதிலே ஊறி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான்னா, பார்ப்பவர்கள் பின்பற்றி உயர்ந்தவர்களும் உண்டு, பார்ப்பவர்கள் பின்பற்றி தாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனால் இதுக்கு இடையில் ஒன்று இருக்குது. சொல்கிறது உண்மையா, கடைபிடிப்பது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுக்குள்ளேயும் சில பொய்கள் இருக்குது. ஓகே. அப்போது ஜாதகத்தை நம்பலாமான்னா இந்த பொய் இல்லாத இடத்துல இதையும் நம்பலாம், நீ மெய்யா பின்பற்றோன்னா இதையும் நம்பலாம். அப்போது நம்பிக்கை என்பது உன்னை பொறுத்தது தானே தவிர ஜோதிடத்தை பொறுத்தது அல்ல. இல்லையா? கடவுள் எங்கே பார்த்தாலும் வரதமும் அபேசரை வச்சு தான் நின்றுட்டு இருக்குது. இது கல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா கல் தான், யார் இல்லைன்னா. கரெக்ட். கடவுள் நினச்சா கடவுள். அதுபோல தான் ஜோதிடமும் கூட. ஜோதிடத்தில் உண்மை இருக்குது, இது கரெக்ட் அப்படின்னு நினச்சா உண்மை, இல்லைன்னா இல்லை. ஆனால் மூட நம்பிக்கையாக போகக்கூடாது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை
பேசி தவறா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலர் பேசிடுவோம். காலை வணக்கம். காலை வணக்கம். யாரு எங்கேருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் ரதிதேவி. ரைட். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. என் வீட்டுக்காரங்கன்னா கருத்த பாண்டியன். ஓகே. அவருடைய நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம், துலா ராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சுமா அவருக்கு? அவருக்கு 39 பிறந்திருக்கு சாமி. சரிம்மா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தென்காசி. சிவகிரி. சொல்லுங்கம்மா. அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போது, ஒரு மாதிரி மனநலம் சரியில்லாம இருக்காரு. இந்த உடம்பு சரியில்லாத இருக்கிறது இந்த 3ல இருந்து 5 வருஷமா தான் இருக்கா? இல்ல, அவருக்கு ஒரு 2 வருஷமாவே இருக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம். இல்லம்மா, எப்படி இருந்தது முதல்ல? அடிப்பட்டு ஏதாவது அறுவை சிகிச்சையோ இல்ல அது காலில் ஏதாவது பிரச்சனை வந்தது ஏதாவது இருந்ததா? அறுவை சிகிச்சை பண்ணதான் நான் கீழே விழுந்திருக்கேன்னு சொன்னாரு. பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்காரு. முதுகுல பேக் பெயின் இருக்கு. சரிம்மா, இப்ப என்ன பிரச்சனை சொல்றாரு? அவர் இப்ப தானா பேசுறாரு, தானா சிரிக்கிறாரு. அவங்க அண்ணன் அவர் துலா ராசி, துலா லக்னத்துல துலா ராசியில ஏதோ சனி இருக்கு. குரு நீச்சமா இருக்காராம் ஜாதகத்துல. யார் ஜாதகத்துல? என் வீட்டுக்கார ஜாதகத்துல. சரிம்மா. அவருக்கு ஜாதகம் விருச்சக ராசி, அனுச நட்சத்திரமும் விருச்ச லக்னம் இருந்துச்சு. நான் தான் உங்கள்கிட்ட ஜாதகம் மாத்தி பூஜை கொண்டு வந்தேன். துலா ராசி, துலா லக்னம். சரிம்மா. ஆமா, விசா நட்சத்திரம் 2ஆம் தரம் மாத்திருக்கேன் அவருக்கு. அப்படியா? உங்கள்கிட்ட பூஜைக்கு ஜாதகம் மாத்திரம் உங்கள்கிட்ட பூஜை சாதன சமர்ப்பண பூஜை கொண்டு வந்தேன். நிறைய பேர் என்கிட்ட சிம்ம லக்னம் இவர் கிடையாது அப்படின்னாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 12:30 மேல பிறந்தனால நிறைய பேர் முதல்ல புதன்கிழமை எழுதியிருக்காங்க. இல்லம்மா, இப்ப அவருக்கு பிரச்சனை மனம் பிணத்துறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா. சரிம்மா, எவ்வளவு நாளா இது இருக்கு? இது மட்டும் இது நான் இப்ப இவருக்கு ரீசெண்டா இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அவருக்கு ரொம்ப வருஷமா இருக்குங்க. ஒரு 15 வருஷமா இருக்கான் அவருக்கு. அப்படியா? எனக்கு இது நோயா தெரியலமா, மனநோயா தான் தெரியுது. ஆமா. இது நோய் இருக்கா மாதிரி புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு நடக்கிற திசையும் இந்த மாதிரி பிரச்சனையான திசை தான். ஆமா. குரு தசையில இருந்து சனி தசையை கடந்து புதன் தசையில நிக்கிறாரு. இந்த 2 தசையுமே பிரச்சனையா தான் இருக்கு அவருக்கு. அது புதன் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. அவருக்கு தாய் மாமா இருக்காங்களா? தாய் மாமா இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஒரு நிமிஷம். அவருக்கு என்ன உடம்பு ஆச்சு? இவர் பக்கத்துல 2 பேரும் நெருக்கமா இருப்பாங்களா? இல்ல, இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை, பேச்சுவார்த்தை கிடையாது. சரி. உடனே ஒரு புதன்கிழமை நம்ம கல்லால மரம் நம்ம ஆசிரமத்துல இருக்கு இல்லையா? ஆமா சாமி. அந்த கல்லால மரத்தாண்ட நாய் உருவி இலைய பறிச்சு வச்சுக்கோங்க. சரி. அந்த இலையை எடுத்துட்டு வந்து அங்க வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த இலைய காய வச்சு பொடி பண்ணி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன்ல அவருக்கு தேன்ல சக்கரை நோய் இருக்கு அவருக்கு? இல்ல, தேன்ல குழைச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும். இது 3 புதன்கிழமை இல்ல 5 புதன்கிழமை செய்ய சொல்லுங்க. நைட்டு தூங்காம இருந்ததுன்னா நல்ல ஒரு மருத்துவரை பாத்துருங்க. இல்ல, நாங்க இப்பதான் சைக்கிள் கூட்டு போனோம், அவங்க வர மாட்டேங்காரு. இல்ல, அது வரலன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுமா, பாத்துக்கோங்க. குரு நீச்சமானதுனாலயோ அவருக்கு நடக்கிற பிரச்சனைகள் திசையால தான். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ரெண்டாவது, வீட்டுல ஈசானிய மூலையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியணும். டவுட்டா இருக்கு எனக்கு. ஆமா, நீங்க பூர்வீக வீடு ஏற்கனவே சரியில்லைன்னு சொன்னீங்க சாமி. அதேதான் எனக்கு இப்ப நீங்க இது சொல்லும் போது அதான் வீடு சரியில்லை, அதை என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. சரி சாமி. இது அப்படியே விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத தொல்லைகள் வந்துடும், வருமான குறைச்சல்கள் வந்துடும். இந்த மனநோய் இன்னும் பெருகிச்சுன்னா வேற மாதிரி போயிடும். அதை பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்கம்மா. சரி சாமி. நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை புக்கிங் பண்ணி வர முடியல. அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். வாங்க. நல்லது. நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து காலர் இருக்காங்க, பார்த்துலாம். காலை வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ரைட்.
அந்த மூட நம்பிக்கை அப்படி சொல்லிடுங்க. அது இல்லைப்பா, ஜாதகத்தை நம்பலாமா வேண்டாமான்றதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் கணிப்பதுன்னு ஒன்று இருக்குது, அதை கடைபிடிப்பதுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள மெய் இருந்துச்சுன்னா அதனுடைய மகத்துவம் புரியும். ரெண்டுத்தில் ஒன்று பொய்யா போச்சுனாலும் அந்த மகத்துவம் புரியாது. ஃபோன் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தஞ்சை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. பத்மசுருதி, வயசு 22, ஆ மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கடகலக்கணம். சூப்பருங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறைவோடு நல்லா இருக்குது. இது யாருமா? தம்பிக்கோட்டை சார், தஞ்சை மாவட்டத்துல பட்டுக்கோட்டை வட்டம் தம்பிக்கோட்டை சார். இல்லம்மா, யாருக்காக மூல நட்சத்திரம் சொன்னீங்களே, யார் அது? பத்மஸ்ருதி யாருன்னு கேக்குறாங்க. என்னோட பொண்ணு, மூத்த பொண்ணு. சரிம்மா. காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டா. சரி. ரெண்டாவது யூபிஎஸ்சி கோச்சிங் போயிட்டு இருக்கிறா. சரி. அவங்க அப்பா எப்படி இருக்காருமா? என்ன சார்? அவங்க அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இப்பதான் வெளிநாடு போயிருக்காரு. சரி. எப்போ போனாரு? ஒரு 1.5 வருஷம் ஆகுது. சரி சரி சரிம்மா. இப்போ படிப்பு மேற்கொண்டு படிக்க வைங்க, அதான் நல்லதுமா. ஆமா, படிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு ஐஏஎஸ் எழுதணும்னு ஒரே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 25, 27 தான் கல்யாணம் நடக்கும். ஓ சரி சரி. அதுலயே நம்ம ஆளுங்க மூல நட்சத்திரம்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆமா. உடனே எடுத்து வச்சிருவாங்க, வேணாம் பொண்ணு மூல நட்சத்திரம்னு. ஆமா, பெரிய யோகம் இருக்குதுன்றது தெரியாது சில விஷயத்துல. அதனால நீங்க 27 கல்யாணம்ங்கிறதுனால அவ எவ்வளவு படிக்கிறாளோ அவ்வளவு நல்லா இருக்கும். சரி. அதுக்கேத்த வேலையும் கிடைக்கும். சரி. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவளை மேற்கொண்டு படிக்க சொல்லுங்க. ஐஏஎஸ் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கிடைக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். இப்படியே நடக்கணும். ஆளு மெல்லுசா ஒடிஞ்சு போயிருக்கிறா, எவ்வளவு பண்ணாலும் உடம்பு தேரல. அது வேணா நாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், உடம்புல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டாங்க. நாளை பார்த்தா ரொம்ப மோசமா, ஒரு 22 வயசுக்குள்ள பொண்ணா. அழிச்சிட்டு வாங்கம்மா. அதுக்கு காரணம் இருக்குமா? காரணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் இருக்கு. உங்களுக்கோ உங்க வழியில உங்க அம்மா அப்பாவுக்கோ இல்ல அவரோட அம்மா அப்பாவுக்கோ ஆஸ்மா இருந்ததா? ஆஸ்துமா அந்த பிரச்சனை எல்லாம் அவளுக்கு இல்ல. ஆஸ்துமா அப்பாவுக்கு தும்மல், எங்க அப்பாவுக்கு தும்மல் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. இப்ப அதே இது இப்ப எனக்கு அந்த மாதிரி இவனுக்கு 2 வருஷமா எனக்கு என் சின்ன பொண்ணுக்கு. இல்ல அது உங்க அப்பாவுக்கு தும்பல்னாலே முடிஞ்சு போச்சு. அது பிரச்சனை இருக்கு, வந்து சரி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுங்க, டிசம்பர் 5ஆம் தேதி. வாங்க 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 வாங்கம்மா. நன்றி. ஒரு சில விஷயங்கள் சுவாமிஜி லைவ்ல சொல்ல முடியல அப்படின்றதுனால தான் இலைமறைவு காய்மறைவா சொல்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கீழே தெரியற நம்பருக்கு கால் இல்ல கிருஷ்ணா, இது நோய் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பொண்ணு ஒல்லியா இருக்கும், உடம்புல எதுவுமே டெஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனா பரம்பரையில் அவங்க அப்பாவுக்கு தும்பல் இருக்கு, இந்த அம்மாவுக்கும் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அலர்ஜி இல்லையா? அது அதுதான் இந்த ரத்தத்திலேயே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. அது அந்த பொண்ணு மூல நட்சத்திரம். அந்த பொண்ணு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா 6ஆம் வீடு சுக்கிரன். அதுவே 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரும். அந்த சுக்கிரன் அந்த பாப்பாவுக்கு கெட்டு இருந்துச்சுன்னா ரத்தத்தில் இருக்கிற அந்த வெள்ளை அணுக்களை கெடுத்துரும். அது என்ன பண்ணுன்னா ஒன்று சளியாக மாறும், இல்லைன்னா நம்ம உடல் உருவாகிறதுக்கு ஜீரணத்தன்மை ஆகி அது உருவாக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். அதை வச்சு அது நம்ம என்னன்னு தெரியாம எப்படி சொல்ல முடியும் பார்க்காம? அதுதான் பார்த்துருவோம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம் சார். யாரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க ஸ்ரீலிபுத்தூர் சார், விருதுநகர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீலிபுத்தூர் பேசுறோம் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. எனக்கான கேள்வி சார். உங்க பெயரும் நட்சத்திரமும் உங்க வயதும் சொல்லுங்கம்மா. நிர்மலா தேவி, மிருகசீரிட நட்சத்திரம். வயசு 30. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சரி. சொல்லுடா கண்ணா, ஒரே குழப்பமா இருக்கியா? ஆமாங்கப்பா. என்ன எதுல எடுத்தாலும் ஏன் இந்த குழப்பம் வருது, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனையாவே இருக்குதுன்னு நினைக்கிறியா? ஆமாங்கப்பா. ஆமா, நான் ஒன்னும் நல்லதை தான் சொல்றேன், எனக்கு ஏன் கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்றியா? ஆமாங்கப்பா, 4 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லப்பா. அதுவும் வரேம்மா. குழந்தை பாக்கியம் ஒண்ணு. முதல்ல உங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒத்துமையா இருக்கீங்களா? இருக்கோம்ப்பா. இருக்கோம்ப்பா. கொஞ்சம் ஒரு 50 மார்க் போட்டுக்கப்பா. அப்படியா? இல்லங்கப்பா.
இல்லடா கண்ணா, எங்க பிரச்சனைன்னா ஆ. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, படுக்க போகும்போது சண்டை இல்லாம போய் தூங்க மாட்டேன்றீங்க. ஆ. சரியா? ஆ. சண்டை வரலையா? சண்டைலாம் வரலையா? சரிம்மா. அப்புறம் ஏம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க? ஹலோ, நான் வந்து எப்பயாவது வந்தாலும் கோவப்படுவேன் சார். அதுதான், அது ஏன்னு கேட்குறேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு அப்படியே கோவம் வரும். நீ கோவம் வந்துட்டு நீ பாட்டுட்டு அப்படியே இருந்துட்டினா அப்புறம் எப்படி கண்ணா குழந்தை பிறக்கும்? சரி, அது இருக்கட்டும். டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? டாக்டர் பிசிஓடி இருக்குனாங்க, அப்பா நீர்க்கட்டி இருக்குனாங்க வயிற்றுல. மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டாங்க இல்லையா? மருந்து கொடுத்துலாம் கேட்க மாட்டேங்குப்பா. அது மாத்திரை எல்லாம் போட்டாதான் வருது. அப்படியா? மாதவிடாய் வந்து மாத்திரை போட்டால் தான் வருது? ஆமாங்கப்பா. சரி சரி சரிம்மா. எனக்கு அவங்களுக்கும் ஆனா ஒரே வயசு, அதனாலதான் அப்படியே தள்ளி போம்மா. அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. சரிங்கப்பா. அதுக்கு சம்மந்தம் இல்லை. 3 விஷயத்துல இருக்கு. ஒரு விஷயத்தை என்னால் கேட்க முடியாது. தாம்பத்திய ரீதியா பிரச்சனை இருக்கு. அடுத்தபடியா அவருக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி தான் தோணுது. இது வந்து நீங்க 2 பேரும் நேர்ல வந்து சரி பண்ணிக்கிறது தான் நல்லதும்மா. சரி, இப்பதான் வந்தோம்ப்பா. ஜெயந்தி விழாக்கு வந்தோம். அவங்க வந்து மருந்து வாங்கிட்டு வந்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. அது சாப்பிட்டு மாற்றம் தெரியுதாம்மா? இப்பதான் சாப்பிட்றோம்ப்பா. அது எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கம்மா? இப்ப 1 வாரமா தான் இப்ப சாப்பிட்றோம். சரி சரி, அது இன்னும் ஒரு 10 நாளாவது இருக்கணும். சரி. அவருக்கு அதை சாப்பிட்றதுனால வேற ஏதாவது வித்தியாசம் தெரியுதாம்மா? அவங்க வண்டிக்கு போறாங்கப்பா, அதனால சாப்பிட முடியல அவங்களால. வந்து காலையில போயிட்டு மறுநாள் தான் வருவாங்க. இதுதான் கண்ணு கர்மம். நம்ம கைவில்ல பலன் கிடைச்சும் சாப்பிட முடியலன்றீங்க பாருங்க. முந்தின நாள் தான் போவாங்க, மறுநாள் தான் வருவாங்க. சாயங்காலம் தான் கொடுப்போம்ப்பா ஒரு நாள். சரி சரி, நீ ஒன்றும் இல்லைம்மா, இதை சாப்பிடுங்க. ஏன்னா அது பூஜிச்சு கொடுத்ததுனால நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்க. அதுக்கப்புறமா என்னன்றத பார்க்கலாமா? சரிங்கப்பா. அதான் என்னால. ஹலோ, நினைக்கிறேன் சாமி. ஒரு பணிவான வேண்டுகோள், லைன் கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்வியை டக்குன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு நம்ம வழி விடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த காலர் வந்துட்டு சொல்லலாமா வேணாமா நிறைய விஷயம் சொல்கிறீங்க. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சுவாமிஜி கிட்ட ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். காலை வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ ஐயா, கேக்குதுங்க. நீங்க யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ ஐயா, லைன்ல இருக்கீங்க, நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வாங்க. கட் ஆயிடுச்சு. ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ 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 மா, கேக்குதுமா. உங்க பேரும் ஊரும் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிறுவேகம் தான். எங்களுக்கு இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கோம். சரிங்கம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பேரும் நட்சத்திரமும் சொல்லுங்கம்மா. வேல்குமார், பூச நட்சத்திரம், கடகராசி. ரைட். அவருடைய வயது என்னம்மா? வயசு 31. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பையனா அது? ஆசையா பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு நல்லா இருங்கம்மா. சாமி சாமி, பையனுக்கு தான் கல்யாணம். 31 வரைக்கும் நடக்கல. ஆமா, பாத்துக்கிட்டு இருக்கோம் சாமி. சரி சரி சரி. பிரச்சனையா இருக்கு சாமி. என்னம்மா? கண்ணு ஒரு கண்ணு வலது கண்ணு பிரச்சனையா இருக்கு சாமி. யாருக்கு? அவருக்கா? பையனுக்கு சாமி. என்ன ஆச்சு? கண் இந்த இது குல்காமாவா? எது புரியலம்மா. குல்காமான்னு சொல்றாங்க டாக்டர். சரி சரி சரிம்மா. அதனால பார்வை குறையா இருக்கு சாமி, வலது கண்ணு. ஓஹோ ஓஹோ. இது கண்ணு சமாச்சாரம். முதல்ல அதை பாருங்க, நல்லா டாக்டரை பாருங்க. ஒரு முறை அழைச்சிட்டு வாங்க. இங்க வந்து கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வந்து சாமி இந்த தடக்கி அது செஞ்சேன் பையனுக்கு. அவன் டெல்லியில இருக்கான். என்னம்மா? கல்யாணத்துக்கு பையனுக்கு இந்த இது பரிகாரம் செஞ்சேன் கல்யாணத்துக்கு. இந்த மோதிரமா? திருக்கல்யாணத்துக்கு. சரிம்மா. அது வந்து செஞ்சு இப்ப உங்க சேர்ந்திக்கும் வந்தேன். அப்படியா? ஆமா, ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. உங்க கோயிலுக்கு வரவே முடியல. இப்பதான் 2 தடவை வந்திருக்கேன் சாமி.
அதுவே ஒரு நல்ல வழிதான் அது. ஏன்னா அந்த சுப நிகழ்ச்சி வர்றதுக்கு ஆ. இப்போ அவருக்கு ஏதாவது உடம்பு நடுவில் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சாமா? யாருக்கு? பையனுக்கு தானே சாமி? ஆ, பையன் கண்ணு கண்ணு தவிர கண்ணு தவிர கண்ணு தவிர எதுவும் பண்ணல சாமி, கண்ணு தான். சரி சரிம்மா. அதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்ததாம்மா? சின்ன பிள்ளையில வந்துச்சு சாமி, சின்ன பிள்ளையில அவருக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணோம். ஆ, சின்ன பிள்ளையில. சரி 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 சரி. அது 5 வயசுக்குள்ள பண்ணீங்களா 5 வயசுக்கு மேல பண்ணீங்களா? 5 வயசுக்கு மேலதான் பண்ணோம். சரிம்மா. கொஞ்சம் அவர் பூச நட்சத்திரம் கடகராசி தானே சொன்னீங்க? ஆமா ஆமா, பூச நட்சத்திரம் கடகராசி. கொஞ்சம் ஜாதகத்திலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குமா. அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லதுமா. நீங்க கண் மருத்துவரை பார்த்துட்டு ஒரு முறை வந்து என்னையும் பார்த்துருங்கம்மா. கண்ணுக்கு அங்க ஆஸ்பத்திரியில டெல்லியில இருக்காங்க சாமி, தங்கச்சி கிட்ட ஹோட்டல்ல. அப்படியா? இருக்கட்டும். ஏன்னா ஒரு முறை அவர் வந்தாருன்னா அழைச்சிட்டு வாங்க, அதையும் பார்ப்போம், இந்த திருமணத்துக்கும் பார்த்துருவோம். ஏன் சொல்றேன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த ராசி ரீதியாவே சில பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அவங்க அப்பா எப்படி இருக்காரு? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க பிழைச்சதே மறுபிழப்பு தான் சாமி. அப்ப கன்ஃபார்மா நீங்க பாத்துக்கிறது தான் நல்லது. இப்ப அவங்களுக்கும் ஒரு கண் ஆபரேஷன் பண்ண அவங்களுக்கும் அதுதான் என்னோட சந்தேகமா அதுதான். அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் நானு. நாங்க அந்த சொந்த வீட்டுல இருக்க முடியாம இப்ப கோயம்புத்தூர்ல வாடகை வீடு பிரச்சனை 2வது தான்மா. இதுல நிறைய விஷயம் இருக்குமா. அப்படியா? நண்டொத்த நட்சத்திரத்தில் நின்று நிற்க ஆதவனும் அவ்விடமாம் 2 கிரகமா இருக்க பெற்றவனுக்கும் பிரச்சனை உண்டு பிள்ளைகளுக்கும் அதுவே வரும்னு பாட்டே இருக்கு. அதனால நீங்க வந்து பாருங்கம்மா. சரி சாமி. நல்லதும்மா. நன்றி. அடுத்த காலர் பார்த்துலாம் சாமி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே. ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. அப்பாக்காக கேட்க போறேன். அப்பா பேர் கருப்புசாமி, துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க. அவருடைய வயது சொல்லுங்க. வயது 54. என்னமா யோசிக்கிறீங்க? சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. கண்ணா சொல்றா கண்ணா, அப்பாக்கு என்ன பேர் சொன்ன? கருப்புசாமி. சரி சரி. என்ன நட்சத்திரம் கண்ணா? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். சரி கண்ணா, சொல்லுமா. என்ன வயசாச்சு சொன்ன? 54. சரி சரி கண்ணா, சொல்லு கண்ணா. உடம்பு தொந்தரவாவே இருந்துட்டு இருக்கேங்க அப்பாக்கு ரொம்ப நாளாவே. என்ன ஆச்சுமா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அசிடிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா செரிமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுக்கு டேப்லெட் அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து கழுத்து கிட்ட எலும்பு தேய்மானம், கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் எலும்பு தேய்மானம் இருக்கு, அது மேல சதை வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நேற்றுக்கு கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணணுமா இல்ல டேப்லெட்ல சரி பண்ணலாமா அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இதெல்லாம் இந்த 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு? ரொம்ப வருஷமாவே அப்பாவுக்கு ரொம்ப வருஷமாவே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அல்சர், இந்த சரி சரி சரி, ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்கு. ஓஹோ. இதெல்லாம் ஒரே வீட்டுல இருக்காரு அப்பா? ஆமாங்க, அப்பா, நான், அம்மா, 4 தம்பி, 4 பேர் ஒன்னாதான் இருக்கும். சரிடா கண்ணா. அது வடகிழக்குல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமாடா கண்ணா? வடகிழக்கு தண்ணி தொட்டி இருக்கேன். வீட்டு உள்ளர? வீட்டுக்குள்ள வடகிழக்குல எதுவும் இல்லை, சும்மாதான் இருக்கு, எம்டியா தான் இருக்கேன். கதவு இருக்கு அந்த இடத்துல. வடகிழக்குனா தெரியுதா உனக்கு? தெரியும். நல்ல தெளிவான பொண்ணு. அது என்ன மூலை? என்ன மூலை? வடகிழக்குல என்ன மூலை? ஜலமூலைன்னு சொல்லுவாங்க. ஜலமூலைன்னு சொல்லுவாங்க. ஜலமூலை. பக்கத்துல இருந்து யாரு எடுத்து கொடுக்கறது? அம்மா இருக்கு. சரி, ஓகே. பாரு, 2 விஷயம் இருக்கு. அப்பாவுக்கு கிரக ரீதியாவும் பிரச்சனை இருக்கு, வீட்டு ரீதியாவும் பிரச்சனை இருக்கு. 2த்தையுமே கரெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒன்னு விட்டா ஒரு நோய் விட்டா இன்னொரு நோயின்னு போயிட்டே இருக்கணும், அது பாத்துக்கோ. ஆமாங்க, அப்பாவுக்கு எனக்கும் மாறி மாறி அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இல்ல, அப்படிதான், அது டோட்டலாவே அப்படிதான் இருக்கும்.
வீட்டுக்குள்ளே யார் இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஆமாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை இருக்கும். ஆமாங்க. புரியுதா? ம். அப்போ தாத்தா, அப்போ உங்க அப்பா பேசுன நான் நிறைய விஷயத்த கேட்பேன். இருக்காருங்க அப்பா. இல்லடா கண்ணா, நான் சொல்றேன், அப்பா பார்த்துட்டு தானே இருப்பாரு. சரிங்க. ஆமாங்க. டெய்லி ஓம் பாலசுப்ரமணியா மகாதேவி புத்திரா சுவாமி வா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணி குடிக்கிறது, எது சாப்பிட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்றதுன்னு முதல்ல இதை ஆரம்பிங்க. சரிங்க. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த புதுசா வர்றது வராது, முதல்ல நின்றுடும். சரிங்க. சரியான மருத்துவரை பொறுத்து கரெக்டா ஒரு ஆலோசனை வாங்கிட்டு சரிங்க. இந்த வீடை வந்து முதல்ல இணையத்தில் ஃபோன் பண்ணி ஒரு மேப் அனுப்புங்க, ஒரு வரைபடம் வரைஞ்சு அனுப்புங்க. சரிங்க. அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சரிங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, ஏன்னா பரிகாரம் செய்யறதுனால இது சரியாயிடுமானா ஆகாது. சரிங்க. நாம எல்லாத்தையும் சரி பண்ணும்பொழுது தான் பிரச்சனை வரும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உங்க அப்பாவுக்கு 2 வருஷம் நல்லா இருந்தா 3ஆவது வருஷம் பிரச்சனை வரும். ஆமாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும், அதுக்கு காரணமே வேற. அதனால பொதுவா அந்த மந்திரத்தை படிச்சிருங்க. ஏன்னா அவருக்கு நடக்கிற திசைகளும் பிரச்சனையா இருக்கு. சரிங்க. குரு தசையில இருந்து, சனி தசையில இருந்து, புதன் தசையில இருந்து, இப்ப கேது தசை அநேகமா முடிஞ்சு சுக்கிர தசை வரும் அவருக்கு. சரிங்க. இதுக்குள்ள நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க இதை மட்டும் பண்ணிட்டு என்னை வந்து பாடுறா கண்ணா. சரிங்க. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறைவோடு அப்பாவுக்கு நோய்கள் தீர்ந்து உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறி நல்லா இருங்க கண்ணா. சுவாமி, இடைவேளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தா நிறைய காலர்ஸ் இருந்தாங்க, அது பதிலை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நம்பலாமா நம்ப கூடாதா? இல்லை அதுதான், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சோதிடம் அப்படின்பதே தமிழில் ஆளும் என்ன, சோதித்து திடமாய் சொல்வது சோதிடம். சோதிடம் கேட்பவங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, பரலறிந்தோன்னு பேர். ஓ, இது புதிய வார்த்தையா இருக்க? ஆமாம் ஐயா, தமிழ். அதாவது பரமனுடைய அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் தான் தடுமாற்றம் வரும் பொழுது அது எந்த கிரகத்தினுடைய வினைகளால் அந்த தடுமாற்றம் வருதோ அதற்கு தீர்வளிக்கணும்னு விதி பிறவியாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோதிடரை போய் அவங்க அணுக முடியும். அதுக்கு அவர் சொல்வதை பின்பற்ற முடியும், பின்பற்றினாலும் செய்ய முடியும். 3த்துலேயுமே வித்தியாசம் இருக்குது. முதல்ல இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான் மெய்யான சோதித்த திடத்தை தெரிந்து கொள்வது. சோதித்து திடம், உனக்கு பிரச்சனை, நீ போகிற, அதை சோதிக்கிறாங்க, அது கரெக்டாக தெரியுது. அப்போ சோதித்தது பேர் ஸ்படம். அந்த ஸ்படத்தில் எந்த கிரகத்தால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தெரியுது. அப்போ திடமாய் சொல்கிறாரு அவர், இதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது இவங்க அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்படியே திறமேற்கொண்டு போய் செய்யும்போது விமோச்சனங்கள் வருது. இது வந்து இது வந்து இதை யாரால் பரமன் செய்யப்பட்ட ஒருவருக்கு மட்டும்தான் அந்த நிஜ ஜோதிடங்கள் உள்ள போக முடியும். அப்பதான் அவங்களுக்கான பலனும் சரியா. ஆமா ஐயா, பலன் வந்து முழுக்க நம்பிக்கையை பொறுத்தது ஐயா. இது வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கணிதம். 2 2 4 போது இதுதான் அந்த கணக்கில் வர்றது. அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக, நம்பணுங்கிறதும் கண்டிப்பாக. நம்ப வேண்டாமா, நம்ப வேண்டாம். எப்போதே நம்ப வேண்டாம்னு ஒரு இருந்தால் தான் நம்புகின்றதுக்கு சக்தி உண்டு. கரெக்ட். அப்போ நம்ப வேண்டாம்னா அறகுறையாக மனசில் வச்சுக்கிட்டு அறகுறையாக தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறது தவறு. எந்த ஒரு விஷயத்தையும் முடிந்த அளவுக்கு உறுதிப்பட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கிறதுலேயே தப்பு இருக்கும். அவங்க சொல்கிறதே தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நாம் கரெக்டாக அதை சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கும்போது தவறான விஷயத்தை சொல்லி கேட்கும் பொழுது தவறான பதில் தானே வரும். எப்படி கணக்கு போட்டாலும் அதானே. அதனால் பொதுவான கருத்து, சோதிடத்தை நம்புறதுல தப்பே கிடையாது. அது சொல்வதும் பின்பற்றுபவர்களை பொறுத்து உள்ள ஒரு விஷயம் ஒன்று. கரெக்டுங்களா? அடுத்தது சோதித்து திடமாய் சொல்வது, இது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது 2வது. 3வது பரமனுடைய அனுகிரகம், பிறக்கக்கூடிய பிறவினுடைய இந்த நேரத்தில் இந்த வேதனைப்பட்டு அது உனக்கு இதனால் இந்த சோதிடத்தினால் தீர்வாகணும்னு விதி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். நம்ப வேண்டாமா, விட்டுருங்க. நம்புறவங்கள கட்டாயம் இல்லையா, நம்ப வேண்டாமா அப்படிங்கிறவர் வந்து நம்பி உள்ளவர்களை கெடுக்கக்கூடாது.
நம்பிக்கை பெற்றவருங்க நம்ப வேண்டான்றவர் திணிக்க கூடாது. இது ரெண்டும் தவறு. கரெக்ட். நான் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க சாமி. அப்பா தந்தை தமிழ்வாணன் வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஜாதகம் பார்ப்பது எப்படின்னு அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 60 வருஷம் முன்னாடியே எழுதி அந்த புத்தகம் நல்ல விற்பனை இருக்கு. ஐயா, அரச காலத்தில் அரசர்கள் கூட எப்படி வந்து ஒரு அந்த அரசவைக்கு ஒரு குரு இருப்பாரோ அது மாதிரி ஒரு ஜோதிடர் இருப்பார் ஐயா. அந்த காலத்துலலாம் அப்படி இருப்பாங்க. அது வந்து ஆமாமா, அவங்க வெளியில போகணும்னா கூட அந்த ஜோதிடருடைய வானசாஸ்திரத்தின்படி அவங்க சொல்ற ஆலோசனையை தான் அரசர். ஆமா, என் ஆலோசனை போருன்னா அப்படி, போருன்னா எப்போ போகணும், எப்போ ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்க கூடாது, எப்படி போகணும், யார் யார் போகணும், என்ன படைகள் போகணும், ரதகஜ துரக பதாதிகள் எல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து வரையறுத்து கொடுப்பாங்க. அதில் இருக்குது திசா, புத்தி, சல்லி, அந்தரம், கோச்சாரம், அது மாதிரி நிறைய கணக்குகள். சல்லி என்பது நிமிடத்தை கணக்கிடுவது, அடுத்த 1 மணி நேரம் என்ன ஆகும், அடுத்த 1/2 மணி நேரம் என்ன ஆகும் அப்படின்னு கணக்கிடுறது. அதனால தான் கணக்கு. அது எந்த ஒரு மாணவன் கணக்கு பரீட்சையிலே முதன்மை பெறுகிறானோ அது போல தான் இது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் ஜாதகம் வந்து பாடம் வந்து ஒரு பட்ட படிப்பாகவே வச்சிருக்காங்க. 1 வருட பட்ட படிப்பு, 2 வருட பட்ட படிப்பு இருக்கு ஐயா. இல்லை, அதில் ஆர்வம் காட்டுறவங்களும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் இருக்காங்க, நிறைய படித்தவங்க இருக்காங்க. அதில் என்னென்னா நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கைன்னா எல்லாமே நம்பிக்கை. நாம் அதான் மதத்தை மறைத்தது மாமத யானைன்னு ஒரு பாட்டே பாடுவோம். அதே போல் மரத்தில் மறைந்தது மாமத பூதம் அப்படின்னு ஒரு சில பாட்டு இருக்காது. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் ஐயா. அது கரெக்டு கரெக்டு. ஆனால் அது எப்படின்னா இதில் உண்டு இல்லைன்றவங்க வேற ஐயா, நம்பிக்கையே இல்லைங்கிறது வேற ஐயா, நம்பலாமா வேண்டாமான்றது வேற ஐயா. நம்பலாமா வேண்டாமா ஒரே விஷயந்தான். உனக்கு பிறவி பயன் இருந்து அனுகிரகம் இருந்து நீ அதை பின்பற்றி அதனால் வாழ்ந்திருந்தால் நம்பு. உனக்கு அதில் பின்பற்றி நல்லது இல்லையா அதை நம்பாத, அவ்வளோதான். ஆனால் கணக்கு என்பதை யாரும் ஒருவர் மாற்றிவிட முடியாது. சோதிடம் என்பது ஒரு கணிதம். அந்த கணிதம் நம்ம எப்படி ஒரு கூட்டி எண்ணை பெருக்கியோ கூட்டியோ வகுத்தோ கழித்தோ ஒரு எண் வருகிறதோ அது மாதிரி இதை கூட்டி பெருக்கி கழித்து அதை கணித்து வெளியில் வர்றது தான் பலன். இதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. இது நேரத்தினுடைய கணக்கை கணிதப்பட்டு அதை கிரகம் என்ற பெயரால் வரக்கூடிய பலன். இது முழுக்க முழுக்க கணித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ குற்றாம்போக்கோ சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ கணிதம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நீ நம்பித்தான் ஆகணும். சரி, நம்பலையா விட்டுருங்க, நீங்கள் தமிழ் பரீட்சையில் போங்க, சயின்ஸு கற்றுக்கங்க, பயோகெமிஸ்ட்ரி போங்க, ஏன் கணக்குக்கு போகணும்? எனக்கு கணக்கு பிடிக்கலப்பா, எனக்கு கணக்கு வரல, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக அது இல்லைன்னு நீ வாதாட முடியாது. கரெக்ட். ஓகேவா? அப்போ ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, அது நல்லதா கெட்டதா, எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொன்னால் இதுதான் கணக்கு. அப்போது ஒரு 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 சப்ஜெக்டை எடுத்து பேசணும்னா அது கணிதம். அப்படி இருக்கும் பொழுது கணக்கு ஒரு பொழுதும் வராது. அது உன்னிடத்தில் தான் அது இருக்குது. உனக்கு பிடித்த கணக்கை நீ எடுத்துக்கிட்டு இதையும் குறை சொல்கிற, குறை சொல்லாத. ஜோதிடம் என்பது இருக்கிறது, அது கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மிகவும் அந்த கூட்டி கழித்து பெருக்கி வரக்கூடிய விடை, பலனாக வரக்கூடிய விடை, அதுக்கு விமோசனமே அதில் கொடுக்கப்பட்ட விடை. இது ஒவ்வொருத்தரும் கணிச்சு பார்க்குற விதம், சோதித்து திடமாய் சொல்கிற விதத்துலாம் இருக்குது. ஜோதிடத்தை ஏற்றுக்கலாம், மூட நம்பிக்கையை தவிர்த்துக்கணும், ஊறி அதையே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது பின்னாடியே அலையக்கூடாது. ஒருத்தர் சொன்னதை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் ஆராய்ச்சி பண்ணுறது, இவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு குழப்பிக்கிறது கூடாது. கற்றது கைமண்ணளவு. இது சும்மா அரைகுறையாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கின்னு எத்தனையோ பேர் பயந்து ஒரு பெரிய மனநோய்க்கு தள்ளப்படுறீங்க. அதுதான் சொல்கிற மூட நம்பிக்கைன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே கணிதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜோதிடத்தை நம்புவது நல்லது, நம்பாதது அவருக்கு நல்லது. ஜோதிடத்தை நம்புவர்களுக்கே அவங்களோட ஜாதக அமைப்பில் இருந்தால் தான் ஜோதிடத்தை நம்புவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அங்கே கூட கொஞ்சம் வேறுபடுவீங்க. ஆமாம், மூட நம்பிக்கை வந்து அகற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜோதிடரான ஒரு கதைலாம் இருக்கு ஐயா. ஓ,
நம்பிக்கையே இருக்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஜோதிடர் ஆயிருப்பார். கடைசியில் அவர் சொல்லுவார், இது கணிதம் தான்ப்பா, இது ஒத்துக்குறோம் ஐயா. இந்த வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் போடுறாங்க, எப்பயோ தமிழ் மாதங்களை கணக்கிட்டு இங்கே மழை பெய்யும், புயல் அடிக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க இந்தந்த ஆண்டு. அப்போ அது கணிதத்தை வச்சு சொல்கிறது தானே. அது ஏதோ ஒரு அருள் இல்லை கடவுள் வந்து இறங்கி சொல்கிறதே கிடையாது. கணிதம் முழுக்க முழுக்க அதை வச்சு தான் நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி, கேள்விக்கு விடை கொடுத்ததுக்கு. இப்போ நீ என்ன நம்பலாமன்னு நினைத்துக்கிட்டே நம்ப வேணாம். நான் நம்புறேன் சுவாமிஜி. இதுக்கப்புறம் நான் நம்பலன்னா அடி விழுவாதா? கட்டாயம் நம்புறேன் சுவாமி. இல்லை உன் நல்ல கேள்வி அது, அதுக்காக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக. எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கு சொல்கிறேன் நான். கண்டிப்பாக. இப்போ நீ கணக்கு கற்றுக்கிறியா இல்லையா? நான் நல்லாவே கற்றுக்கணும். ரைட். கனவுக்குள்ள 100க்கு 100 வாங்க காத்திருக்கேன். காலரை பார்த்துடலாம். காலை வணக்கம். காலை வணக்கங்க. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க கரூர்ல இருந்து பேசுறோங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. எங்க பொண்ணுக்குங்க. எங்க பொண்ணு பேரு சிவநந்தினி, அனுஷ நட்சத்திரம். வயது என்னங்க? 27 முடிஞ்சு 28 தொடங்கிருச்சுங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. துல்லியமா கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க கரூர்ல இருந்து பேசுறோம் சாமி. உங்க ஜெயந்தி விழாக்கு வந்திருந்தோங்க சாமி. சரிம்மா. எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்குங்க சாமி. சரிம்மா. தடங்களாயிட்டே இருக்குங்க சாமி. என்ன வயசு? 28ஆமா? 28 தொடங்கிருக்குங்க சாமி. ஓஹோ, அனுஷன் தானே சொன்னீங்க? அனுஷ நட்சத்திரம். ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களாமா? ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமி. சரி. அது கோயிலுக்கு எல்லாம் போக சொன்னாங்க சாமி, போயிட்டு வந்துட்டோம். சரி. எவ்வளவு நாள் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து? இப்ப இதுக்கு என்ன லக்னம்னு தெரியுமா அவ? மேச லக்னம் சாமி. சரிம்மா. சரிம்மா. என்ன பரிகாரம் பண்ணீங்கம்மா? இவரு ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார் கோயில் போயிட்டு சொன்னாங்க சாமி. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால. சரி. அதுக்கு போய் ஒரு கற்கண்டு படைச்சு கற்கண்டு 4ஆம் வீடுன்னு தெளிவா சொல்றீங்களாம்மா? 2ஆம் வீட்டுல 7ஆம் வீட்டுல ஏதாவது இருக்காமா? 2ல எதுவும் இல்லைங்க சாமி. 7லயும் எதுவும் இல்லைங்க சாமி. 8ல தான் சந்திரன் இருக்கு சாமி. 8ல சந்திரன் இருக்கா? ஆமாங்க சாமி. சரி 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 சரிம்மா. இதெல்லாம் செவ்வாய் சுக்கிரனாலெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. சரிங்க சாமி. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவளுக்கு வந்து 30 தான் கல்யாணம். 27ல இருந்து 30 அதான் நடக்கும். சரிங்க சாமி. அதுக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி நீச்சமாயி கலஸ்திரக்காரனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். 7க்கும் 2க்கும் உடைய கிரகம் செவ்வாயோட போய் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது 4ல் இருக்குதுன்னா உங்களுக்கு தான் ஏதாவது சளி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, உடம்பு வலி அப்படி இருக்கும். ஆனா அது அவளுக்கு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கும் அதுக்கும் பெருமளவுல இந்த சம்பந்தம் இல்லை. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை எங்க அங்க பாம்பு புத்த அம்பாள் கோயில்ல இருக்கோ அங்க போயிட்டு ஒரு வாழை இலையில விரலி மஞ்சளும் இன்னொரு வாழை இலையில குங்குமம் ஒரு பிடி வச்சுட்டு பச்சரிசி மாவுல விளக்கு செய்து கடுகெண்ணையும் எள்ளெண்ணையும் சேர்த்து 2ம் கலந்து நீல நிற துணியிலையும் மஞ்சள் நிற துணியும் திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அதுங்க தீபம் போட்டுட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அந்த பிள்ளை செஞ்சுட்டு வந்தா 3 வாரம் 5 வாரத்துக்குள்ளேயே முடிவாயிடுமா. இத பண்ண சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாமா. அது இன்னும் அவ்வளவுதான். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்களேன், முடிஞ்சிடும். வேற ஏதாவது கலகம் இருக்கான்னு மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய ஆத்மசங்கம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியில ஒரு பதிவை வந்து சொல்லணும். நம்மளுடைய ஆசிரமத்துல வர்ஷாப்த பூர்த்தி அடுத்த மாசம் இருக்கு. அப்போ அந்த டைம்லையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி புத்தகங்களாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், இப்போ வாகனங்களுக்கு காருக்கும் சரி பைக்குக்கும் சரி அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்க விக்ரமாயாவாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வர முடியலனாலும் நீங்கள் கொரியர் போஸ்ட் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமிஜிகள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் புத்தகங்களும் உள்பட. காலர் இருக்காங்க, பார்த்தலாம் சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். சொல்லுங்க சுவாமிஜி. 5ஆம் தேதியில் வர 5ஆம் தேதி பிப்ரவரி. எஸ், காலர் எடுத்துடலாம். காலை வணக்கம். சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. வணக்கம். ஹலோ. நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன் சுவாமிஜி. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கௌசல்யா,
கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். மேடம் கொஞ்சம் ஜோரா பேசுங்க, ரொம்ப மைல்டா இருக்கு. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க. எனக்கு தாங்க சாமி, இது குழந்தைக்கு ஒசரம் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணோம். ரைட், உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க, வயது சொல்லுங்க. திருவாதிரை 24. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. கண்ணா சொல்றா கண்ணா. வணக்கம் சாமிஜி. நல்லா இருமா, நல்லா இருமா. சாமிஜி, எனக்கு குழந்தை இருந்து அபார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சுதான் இருந்தது, அப்புறம் அபார்ட் ஆயிடுச்சு. இப்ப ட்ரை உனக்கு திருவாதிரை நட்சத்திரம், உங்க கணவருக்கு என்ன நட்சத்திரமா? கணவருக்கு தெரியலைங்க சாமி, மீன ராசிங்க சாமி. ஆனா ரேவதியா உத்திரட்டாதியா? சாமி அது தெரியலைங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. எப்போல்லாம் நல்லாச்சு கல்யாணம் ஆகி? 3 வருஷம் ஆகுதுங்க சாமி. 21லயே கல்யாணம் பண்ணிட்டேடா கண்ணா? ஆமாங்க சாமி. சரி சரி சரி. டாக்டர் போய் பாத்தீங்களா? பாத்துட்டு இருக்கோம் சாமி. என்ன சொன்னாங்க? எனக்கு தான் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சாமி. சரி, முதல்ல நின்னுச்சு, அது அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆமாங்க சாமி. சரி சரி சரி. நீர் கட்டிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமாங்க சாமி, சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓ ஓகே. உந்த மிதுன ராசி தானடா கண்ணா சொன்னேன்? ஆமாங்க சாமிஜி. அவரது மீன ராசி சொன்னேன். ஆமாங்க சாமிஜி. சரிடா கண்ணு, எனக்கு 2 கிட்டமே அவர் ரொம்ப கொஞ்சம் திடீர்னு ரொம்ப குழப்பமா இருப்பாரு எப்பவுமே. டென்ஷனாவே இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது சொன்னாலும் புரிஞ்சுக்காம போய் செய்துட்டு பிரச்சனைல மாட்டிக்குவாரா? அப்படிலாம் எதுவும் சாமி, அப்படிலாம் யோசிச்சுதான் பண்ணுவாங்க சாமிஜி. நல்லா யோசிச்சு நீ சொல்றத கேட்பாரா? கேட்பாங்க சாமிஜி. சரி சரி சரிம்மா. அவருக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாமி, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம் சாமிஜி. அப்புறம் எனக்கு ஓகே, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்த செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா வாங்கிக்க. சரிங்க சாமி. அதை ஆனா பச்சையா வாங்கணும். அதுதான் டெய்லி 20 பூ. சரிங்க. அந்த பூவை அரைக்கணும். நல்லா அந்த மகரந்தோட்டத்தோட காம்போட அரைச்சிடணும். சரிங்க சாமி. அது 200 ml பால் நல்லா கொதிக்கும் பொழுது அந்த 20 எண்ணிக்கையில் பூ ஒரு நாளைக்கு அரைச்சி அதுல போடணும். கொதிக்கும் பொழுது அதை நல்லா வடிகட்டிட்டு காலையில ஒரு வேளை மாலையில ஒரு வேளை 2 வேளை குடுமா. ஒரு நாளைக்கு 20 பூ தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வா, உனக்கு நின்னுடும். ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல எனக்கு. சரியா? என்னம்மா, எவ்வளவு நாள் சாப்பிடணும்? எவ்வளவு நாள் கிடைக்குதோ அவ்வளவு நாள் சாப்பிடு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஓகேவா? போன வருஷம் ஏதாவது பிரச்சனை பணம் ஏதாவது லாஸ் ஆச்சாமா? அப்படிலாம் எதுவும் ஆகலைங்க சாமிஜி. வீடு கட்டதான் எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே நிக்கு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க சாமிஜி. எங்க வாங்கி போட்டீங்க? எப்படி நிக்குது? வீடு கட்டுறதுக்கு கல்லு மண்ணு எல்லாம் வாங்கி போட்டுட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம், ஆரம்பிக்கவே முடியலைங்க சாமி. அந்த பணம் எங்க போச்சு? வாங்கினது எங்க? அது கட்ட முடியல. கட்டவே முடியல. அது லாக் ஆகிதான் நிக்குது. ஆரம்பிக்கல. ஆமாங்க சாமிஜி. புத்திசாலி பொண்ணு. நான் கேக்குறது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல மருந்து சாப்பிடு. சரிங்க சாமி. நல்லது கண்ணா. நன்றி. ஒரு அற்புதமான விஷயத்த சுவாமி கிட்ட நான் கேட்கலான்னு இருந்தா அவங்க ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டாங்க. இல்லப்பா, இல்ல சுவாமி. ஆனா இப்போ நானும் சஸ்பென்ஸ் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. முடியல சுவாமிஜி, மண்டை வெடிச்சிடும் சுவாமிஜி. எதுக்குப்பா? ஆமாம் சுவாமிஜி, வருஷம் ஆரம்பிச்சுட்டே ஐயா. பித்ரு சாந்தி அப்படின்னு சொல்றோம். பித்ரு சாந்தினா அப்பா திதி கொடுக்கலாம். முன்னோர்கள் பித்ரு கடமை இருக்கு, பித்ரு கடனை. இதனால உங்க ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கு, ராமேஸ்வரம் போங்க. நாமளே கூட பித்ரு பண்ணோம். ஆனா அம்மாவனுடைய வழியில பித்ருக்கு சாந்தியே பண்றது இல்லை. காரணம், அப்பாவுக்கு பண்ணும்போது சேர்த்து பண்ணிடுவாங்கன்னு ஒரு கணக்கு. அது பித்ருக்களுக்கு மட்டும்தான் ஐயா. அது பித்ருக்கு அந்த அம்மாவுடைய வார்த்தகத்தை சேர்ப்பாங்களே தவிர தனித்துவமா பண்றது இல்லை. ஆனா ஜாதகத்துல என்ன பண்ணுவாங்க, 100க்கு 60 விழுக்காடு உங்க வீட்டுல ஏதோ ஒரு பெண் சாபம் இருக்கு இந்த ஜாதகத்துலன்னுவாங்க. ஆனா அவங்க சொல்ற காரணமும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா அம்மாவை பார்க்க முடியலப்பா, நான் வெளிநாட்டிலேயே வேலை செய்யிட்டேன், எங்கள் அம்மா தனியாக விட்டுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க, அதுக்கான என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு வேதனைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது மாதிரி பல காரணங்கள், மாத்திரு தோஷம், பெண் சாபம், இது மாதிரி அம்மாவை பார்த்துக்கல, முன்னோர்களை பார்த்துக்கல, அதுக்கான சூழ்நிலை இல்லை. நான் தப்பு பண்ணலை, சூழ்நிலை இல்லை, ஆனால் அவன் பார்க்கணுன்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு எத்தனை உள்ளங்கள் கண்ணீர் வடிக்குது.
அந்த உள்ளங்கள்லாம் வந்து ஏங்கி என்ன செய்ய முடியும், தாய்மார்களுக்கான முக்கியத்துவம். ஆமா ஐயா, என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிக்கும் போது பித்ரு சாந்தி மாதிரி மாத்துர் தோஷ சாந்தி வேள்வி அப்படின்னு இருக்கு. இந்த வேள்வியை இலவசமா நாம வருஷ பூர்த்தியில செய்யணும். எல்லாரும் கலந்துக்க, ஆண் பெண் எல்லாரும் கலந்து. இப்போ அம்மா நான் சொன்ன மாதிரி பெற்றவங்களும் பெண் பிள்ளைகளும் யோசிப்பாங்க, ஆண் பிள்ளைகளும் யோசிப்பாங்க. யாருக்கு பெண் சாபம் இருக்குதோ, இந்த பெண் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் சொல்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் மனசில் அம்மாவை சரியாக பார்க்காம விட்டுட்டோம் போயிட்டாங்க செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களோ, பித்ரு சாந்தி பண்ண மாதிரி மாத்துர் சாந்தி நிவர்த்திங்கிறத ஒரு அற்புதமான வேள்வி இருக்கு. புதுமையான பயனுள்ள, ஆமா, அற்புதமானது ஐயா. அதனால மாத்திருக்கா தோஷம், மாறிவடு தோஷம் அதுக்குள்ள அடங்குது. இந்த மாத்திருக்கான பிரச்சனை வருது பாருங்க, இது வந்தா எங்களுக்கு கடைசியில் நடக்க மாட்டேங்குது, மாறி போயிடுது. எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்ற இறக்கம் மாற்றி நல்லது நடக்கும்போது கெடுக்கிறதோ அது அத்தனைக்கும் ஒரு அற்புத வழிபாடாகவும் அன்னையினுடைய அனுக்கிரகம் விட்டவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேள்விதான் ஐயா அன்னைக்கு பண்ண போகிறோம். அது முழுக்க முழுக்க இலவசம். அந்த வேள்வியில் அதை பங்கு கொள்றவங்கிறது ரொம்ப பெரிய, யார் வேணாலும் பங்கு கொள்ளலாம். அந்த தாயை ஆதரிக்காம கவனிக்காம நேரம் ஐயா பகல் 12 மணிக்கு தொடங்குது. அதன் முதல் தொடர் கொண்டு நடக்கும். அன்று 5ஆம் தேதி பிப்ரவரி 5/2/2024 அன்று வருகிறது ஐயா. இதுதான் அத சஸ்பென்ஸ். ஆமா சொல்லுப்பா. முடிஞ்சிருச்சு ஐயா. ஐயா கேட்டுருங்க ஐயா. வான மண்டலத்தில் உள்ளா வருகின்ற கிரகங்களுக்கும் மனிதனுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உருவாகின்ற ஜாதகத்திற்கும் என்ன சம்பந்தம், எப்படி சம்பந்தப்படுகிறது என்பதை நீங்க விளக்கமா சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்லுங்க சாமி. முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரம் சொல்லுங்க சாமி. கேள்வி பாத்தியா, ஒரு வான்மண்டலத்தோட பயங்கரமா அவரு எழுதி வச்சுக்கிறாரு பாரு. அவரு ஆராய்ச்சியாளர். காத்துட்ருங்க, ஏன்னா அடுத்த வாரம் வந்து இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் தான் இருக்கும். ஒரு முக்கியமான பணியாக இருப்பதனால அடுத்த வாரம் இருப்பது கடினம். அதுக்கு அடுத்த வாரம் இந்த ஐயா மீண்டும் அந்த கேள்வியை கேட்க வச்சு தொடங்கலாம். பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.